உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த வீட்ல இருக்கிற கிழவன் கிழவி எல்லாரையும் துடிக்க துடிக்க நான் இப்ப கொண்டா அந்த சித்தார்த் ராணி எங்க இருந்தாலும் பதறி அடிச்சு ஓடி வருவாங்க. என் தேகத்தை அழிச்ச நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் வெற்றுவனா? விடமாட்டேன். உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். ஓ மயங்கிரி காளி. நம்மள உள்ள போக விடாம ஏதோ ஒரு சக்தி நம்மள தடுக்குது. போவேன், உள்ள கண்டிப்பா போவேன். காளி. அடியே பொம்மி, இங்க நீயும் வந்துட்டியா? மறைஞ்சிருந்து என் கூட சண்டை செய்யாம என் கண் முன்னால வா. வாடி பொம்மி. போல நீ எப்படி இங்க? நம்பூதிரி சாமி, அது வந்து உனக்கும் வேம்பு சருக்கும் சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். அதான் யாரையாவது கூட்டின்னு வர போய் நிறுகிற. மோல, நீ பெரிய தப்பு செய்து மோல. பொம்மி அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் நீ சித்தார்த்து தம்பிய போய் பார்த்திருக்க. சித்தார்த்து எழுது அவரோட வலது கையால உன்னோட வயித்துல கை வச்சா எங்க உன்னோட கர்ப்ப வயிறு வெளியே வந்துருமாங்கிற பயத்துல துஷ்ட சக்திகள் செய்த வேலைதான் இது. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமா மோளே, நான் சத்தியத்தை தான் சொல்றேன். நடு ஜாம முடியும் பொழுதும் விடியறதுக்குள்ளயோ உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே வரலன்னா அதுக்கப்புறம் உன்னோட வயிற்றுல இருக்கிற தசவதானிக்கும் உன்னோட உயிருக்கும் பெரிய ஆபத்தாயிடும் மோளே. சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அதனால முதல்ல உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே வந்தே ஆகணும். அதுக்கான வேலையை உடனே பாருமா. நம்பூதிரி ஐயா, நான் எத்தனை தடவை அக்காவை கூப்பிட்டேன் தெரியுமா? ஆனா அக்கா வரவே இல்ல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நம்பூதிரி ஐயா. நீங்க என்னோட இப்ப வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மோளே, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உயிருக்கு ஆபத்து. அது கொண்டானு பொம்மி அவங்கள காப்பாத்துறதுக்கு அங்க போயிருக்கா. பேடிக்கண்ட மோளே, முதல்ல நம்ம சித்தார்த் தம்பிய பார்க்கலாம் வா. ராணி எங்க? ராணி, 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 ராணி. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போனான்னு தெரியலையே. மணி 1:20 தான் ஆகுது.
இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? ராணி, சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். என்ன, ராணியோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ச்சே, இந்த மாதிரி நேரத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. எங்க போயிருக்கான்னு வேற தெரியல. ராணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். ராணி, ராணி, அவ்வளவுதான், எல்லாரும் உட்காருங்க. எனக்கு 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 ரெண்டாவது விக்கெட் அவுட். இப்போ உங்க டீம்ல மிச்சம் இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். ஐயோ, தயவு செஞ்சு அப்படி சொல்லாத ப்ளீஸ். அத்தை, நானாச்சும் பரவாயில்ல. நீங்க எடுத்த உடனே அவுட் ஆயிட்டீங்களே. கடைசி வரைக்கும் விளையாடி எல்லாருக்கும் சவாலா இருப்பீங்கன்னு பார்த்தேன். ஆளா இப்படி வெளியே வந்துட்டீங்களே. ரகுவரன் தம்பி கூட சேர்ந்து உனக்கு மண்டையில மசாலா இல்லாம போயிடுச்சா? நீயும் அவரை மாதிரியே பேசுற. அவ உயிர் போற பயத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு கேம பத்தி பேசிட்டு இருக்க. ஒன்னு சாரி அத்தை, பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம உங்ககிட்ட உளறிட்டேன். சாரி. அடுத்ததா இதுல இருக்கிற ஒரு சேர் எடுத்து வெளியே வைங்க. இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து போடுங்க. போதும். ஸ்டார்ட் மியூசிக். மியூசிக் ப்ளே பண்ணவா? இதுக்கப்புறம் என்னால வெளியவே வர முடியாது. உன்னை படைச்ச கடவுளே வந்தாலும் காப்பாத்த முடியாது. நீ வெளியே வர்றதுக்கு இந்த பொம்மி எப்பவுமே விட மாட்டான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொன்னியே பொம்மி. ஆனா என்னுடைய எச்சினிய வச்சு அவ மூலமா ஓ கையாலேயே என்ன வெளியில கொண்டு வர வச்சேன் பாத்தியா? இதுக்கப்புறம் யாராலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது பொம்மே. இந்த அகோர அதிபதி என் எச்சினியோட ஐக்கியமாயிட்டா எனக்கு ரெட்டிப்பு சக்தி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் இந்த உலகத்தையே கட்டி ஆளுவோம். எப்படியும் என்னோட அச்சன் வச்சிருக்க ஓலைச்சுவடியில தான் அந்த மண்டை ஓட்டு வசியத்தை முறியடிக்கிற குறிப்போ இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.